சென்னையில் ஆலந்தூரில் நடந்த ஒரு பயங்கரமான சம்பவம் 2 நாளாக என் மனசில் அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயம். நியூஸ் ப்ரேயரில் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நல்லா கேளுங்க. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை 5 வருஷம் தான் வாழ்ந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு 7 வயசில் மகள் இருக்குது. மனைவி கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கணவர் மேலே கொடுத்துருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனில். அவர் குடிக்கிறவராக இருந்திருக்கிறாரு. எப்படின்னு தெரிலங்க, ஹோட்டலுக்கு கொண்டு போயிருக்காருங்க சென்னை ஆலந்தூரில். மகளை 3 இன்ச்சுங்க கழுத்தை அறுத்து கொண்டு இருக்காருங்க. தான் பெற்ற மகளை 7 வயசு மகளை இதை எப்படி யோசிக்கவே முடியலங்க. இதை செஞ்சுட்டாரா? இவரும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. நீங்க யோசனை பண்ணுங்க. எபேசியர் 4:2 பாருங்களேன். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமை உடையவர்களை ஒருவருக்கொருவர் தாங்குகிறவங்களா இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள. நிச்சயமா இந்த வசனத்தை வச்சு ஜெபிங்க. குழந்தை இன்னைக்கு இல்லாம போச்சு, குடும்பத்துல சமாதானம் இல்லை, இன்னைக்கு எத்தனையோ கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா இந்த கொலை முயற்சி, இதெல்லாம் எப்படி யோசிக்கிறதுன்னு தெரிலங்க. இதுல இருந்து நம்முடைய பட்டணம் மீட்கப்படணும். தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் தான் பெரிய அற்புதத்தை செய்யணும். ஏன்